என்னுடைய அரமனையில வந்து ஒவ்வொரு பசியா இருக்குது அம்மா. எனக்கு பழைய கஞ்சி இருந்தாலும் எனக்கு ஊத்துனாலும் என் ஒவ்வொரு நோம்பனா எனக்கு போதும்னு தெரிவித்தாங்க. உனக்கு நான் அப்படி போட மாட்டேன். என் வீட்டுல என்ன அரிசி இல்லையா, பருப்பு இல்லையா, இல்ல பணம் இல்லையா, என்ன இல்ல, சொத்து சுகம் எல்லாமே இருக்குது. வந்த பரிசேசிக்கு போறதுனா நான் குறைஞ்சா போயிடுவேன். அவனுக்கு நான் சோறு போடுறேன்.
போட்டு அடிக்கிறீங்க? பரிதேசி வந்தா சோறு போடக்கூடாது, தண்ணி கூட கூடாது, கஞ்சி கூட கூடாது சொன்னா சொல்லிட்டு போனல. அப்புறம் யாரு இந்த பரிதேசிக்கு வந்து நீ சோறு போட்டுக்கிறியா? ஐயோ எவ்வளவு பணமெல்லாம் போடுச்சு, எவ்வளவு ஜூஸ்லாம் போடுச்சு. நீங்க அப்படியே சொல்லிட்டு போடுங்க. நான் சம்பாரிச்சு பேரு தண்ணி வெயிட் போட்டு காட்டுல பாடுபட்டு குருவி கோட்டம் தின்னாத நான் எல்லாம் காவு பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். பரிதேசி வந்துட்டு அன்னைக்கு சோறு போடுறேன். சொல்ல மாட்டே. நம்ம வீட்டுல தான் கிடக்குது, மூட்டை மூட்டையா அரிசி கிடக்குது, மூட்டை மூட்டையா நெல்லு கிடக்குது, பொட்டி பொட்டியா பணம் கிடக்குது. ஏன் நம்மளுக்கு பாதி அள்ளி கொடுத்தா திருவிட்டு போடுங்க. அள்ளி கொடுக்கறதுக்கு நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுறோமா? பாடுபட்டு பரிதேசி போடணுமா? நம்ம கஷ்டப்பட்டு கண்டவனுக்கு போடணும் மாதிரியே அதுக்காடி இவ்வளவுதான் சேர்த்து வச்சிருக்கிறேன். கண்டவனுக்கு கொடுத்துட்டு போறதுக்காக வச்சிருக்கிறேன். ஏங்க நீ நல்லா இருப்பியா இல்ல நாட்டுமா தான் போறியா? இதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்காத வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நாம பாடுபட்டு பரிதேசி கொடுக்கணும். நாம கஷ்டப்பட்டு கண்டவனுக்கு கொடுக்கணுமா? நம்மளுடைய பண பாக்கியம் எல்லாம் வீணா போவாது. எப்படி நீ மூடிட்டு போடா. என் புரிச்சிருக்க நடக்குதான தகராறு நடக்குது. நீ யார வச்சு போடுற? தீய கூட வந்து சுத்தமா கட்டி இந்த பேரண்டு கட்டி ஒரு பக்கமா வையே நாய் நரி தின்ன குரட்டுன்னு தானே சொல்லிட்டு போனேன். அப்ப சோத்தை கொண்டு போய் ஒருத்தங்கிட்ட போட்டா நம்ம பண பாக்கியம் எல்லாம் போவாதா? நம்ம ரொக்கு ரோஜனை எல்லாம் போவாதா? ஏங்க எஸ்மாலுமே நீ நல்லா இருப்பியா? நான் நல்லா இருக்கிறேன். இதெல்லாம் இப்படி எல்லாம் இருந்தா வச்சிருந்தான். சிக்கனக்காரனா இருந்தா வச்சிருந்தான். மூட்டை மூட்டையா அடிக்க வச்சிருக்கிறான். பொட்டி பொட்டியா பணம் கிடக்குது. பொட்டி பொட்டியா கிடக்குது. அள்ளி கொடுத்துருந்தா அப்ப எந்த அரித்தேச்சி வந்தாலும் சரி பரிதேச்சி வந்தாலும் சரி அன்னமுண்டே வந்தவங்களுக்கு அன்னம் போடக்கூடாது. நம்ம பண பாக்கியம் எல்லாம் போயிடும். பணண்டி கேட்டாலும் பணம் காய்ச்சி கொடுக்க கூடாது. இப்படித்தான் நம்ம வாழணுமாங்க. மூவிச்சலி சேர்ந்து வைக்கிற எவனோ ஒரு பரிசு வந்து அதை உரைச்சி எடுத்துட்டு போயிடும். நாய் எப்படி கேட்டு பாரு. நல்ல வாங்கி சமைச்சு நான் வாங்கி என் புருஷன் எப்படி ஊக்கமா சொல்ற அப்படி பாரு. சீர்ந்தனாலும் சூத்துல தான் பணப்பாக்கி போயிடும். இல்ல இல்ல இனிமேல பேருக்கு வந்தா என் புருஷன் உங்காச்சு தலையில தொடச்சு வச்சாங்க. அப்படி பேடிட்டு வந்தாலும் தண்ணி வீணா போடும். தண்ணி வீணா போயிடும். உன்ன மாதிரி இந்த உலகமே தேடினாலும் கிடைக்குமா? கலவுனா ஒரு சொம்பு தண்ணி ஆகும்ல? ஆமா செலவாகும்ல? அந்த தண்ணி செலவாகும்ன்றதா ஒரு சொம்பு தண்ணி நம்ம வீட்டுக்கு மீதி ஆகும்ல? ஆமாங்க. சரிங்க இந்த வேலை யாருக்கு நான் சோறா போட மாட்டேன்ல. கண்டிப்பா போட மாட்டேங்க. அப்படி போட்டேன்னா பொண்ணே புடு இந்த பிச்சால அப்படி பட்டு. ஐயோ நான் செத்துருவேனா? நான் அப்படித்தான் போட்டுருவேனா? இனிமேல் யாருக்கு நான் சோறு போட மாட்டேன். தண்ணி கொடுக்க மாட்டேன். என் மூக்கு செலிச்சிருந்து என் சூத்திரி அரவணை இருப்பா. அப்படியே இருக்கிறவண்ணா. சம்போ மகாதேவ சங்கரா நாராயணா ஏண்டா பிரமானந்தம். நான் யாரு? ஒரு பிச்சைக்காரனா? ஒருவேளை சோத்துக்கா வந்த? இல்லை, நான் எதிர்க்க வந்து என்ன நோக்கத்தோடு வந்தேன் என்று அந்த ராஜனுக்கு தெரியவில்லை. அந்த அம்மா நல்ல அம்மாவா இருக்குது. ஏன்னா பசின்னு வந்தவங்களுக்கு கொஞ்சம் அண்ணா அழிக்கலாம் அழிக்கும் போது கையில போட்ட சோத்தை பிடிங்கி விட்டான். நான் விடுவேன் அவனை. விடவே கூடாது. நான் எங்கே செல்லணும்? எப்படி என்ன பண்ணணும்? அரகரா வைகுந்தா சம்போ மகத்தேவா. என் அப்பா மகத்தான பிரமதேவன். சரி, பிண்டம் பிடிப்பதோ அவரு வேலை. ஓ புண்டை பிடிக்கிறதா? பிண்டம் பிடிப்பது. பிண்டம் பிடிப்பது. ஆமா. அது மட்டுமில்லை, பிரம முடி எடுத்துவதோ அவரு வேலை. சரிங்க. என் தாத்தாவாகத்தானே வைகுண்டவாசன் அதுக்கு உயிர் கொடுத்து அதை காத்து நச்சித்து வருவதோ அவரு வேலை. சரிங்க. அது மட்டுமில்லை, எப்படி என் தாத்தாராகத்தானே முக்கம் படைத்த பரமேஸ்வரன். சரி, தினந்தோறும் அந்த உயிருக்கு படி அளப்பதோ அவரு வேலை. சரி, இப்படி எல்லாம் இறக்கும் போது இவன் போட்ட சோத்தை பிடிங்கி விட்டான் இல்லையா? நம்ம இப்ப எங்க செல்ல வேண்டும்? எப்படி? சத்தியலோகம் செல்ல வேண்டும். பலமா
சத்தியலோக தன்னை நாடினே நாளுதம் வேகமாக ஓடி தண்டனே நாளுதம் சத்தியலோகத்தை கண்ணன் கண்டனே நாளுதம் அதிவேகம் ஓடி வந்தனே நாளுதம் ஏண்டா பிரம்மானந்தம் எப்படிங்க சத்தியலோகம் வந்து விட்டோம் சரி நீ ஓடி ஓடி சென்று